அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக் கிளாஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம வீட்டில் உள்ளே இருக்கிறோம், வாசலில் யாரோ வந்து நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம அங்கே பார்க்கும்போது ஒரு ஆள் நிற்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அங்கே யாருன்னு கேட்குறோம். சரி, அங்கே யார்? ஹுயிஸ்தார் வஹாं கோன் ஹை. அங்கே யார்? வஹாं கோன் ஹை ஹுயிஸ்தார். இதுக்கு என்ன அரபிக்? சரியா, மின் ஹினாக், மின் ஹினாக். சரியா, மின் ஹூ ஹினாக் தேர், மின் ஹூ ஹினாக் தேர். அப்போ அரபிக் படி பார்த்தா ஹூ தேர்னு தான் வருது. நம்ம ஒரு இஸ் சேர்த்து ஹூஸ் தேர்னு சொல்கிறோம். சரியா, நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், இந்த அரபிக் லாங்குவேஜில் வந்து இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம தான் சேர்த்துக்கணும். சரியா, அப்போது இப்போ இதில் சொல்லும்போது மின் ஹூ ஹினாக் தேர், நம்ம சொல்லும்போது ஹுயிஸ் தேர் வஹாं கோன் ஹை, அங்கே யார். கரெக்டாக? சரி, அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, ஏன் அங்கே நிற்கிற, ஏன் அங்கே நிற்கிற, ஒயர் ஸ்டாண்டிங் தேர் வஹாं கியூ கடா ஹோ, வஹாं கியூ கடா ஹோ, ஒயர் ஸ்டாண்டிங் தேர் லேஸ், அங்கே ஏன் நிற்கிற, ஏன் அங்கே நிற்கிற. இதுக்கு என்ன அரபிக்? லேஸ் தக்கஃப் ஹினாக், லேஸ் தக்கஃப் ஹினாக். சரியா, லேஸ் ஒய் தக்கஃப் ஸ்டாண்டிங், ஹினாக் தேர். சரியா, லேஸ் ஒய் தக்கஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங். சரியா, ஹினாக் தேர். அப்போ சேச்சம்பளு ஒயர் ஸ்டாண்டிங் தேர் கரெக்டாக வருது. சரியா, லேஸ் ஒய் தக்கப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹினாக் தேர். அப்போ சேத் சொல்லும்போது ஒயர் ஸ்டாண்டிங் தேர். வஹாं கியூ கடா ஹோ, ஏன் அங்கே நிற்கிற, கரெக்டாக வருது. சரியா, சரி, அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, உள்ளே வாருங்கன்னு சொல்கிறோம். சரியா, உள்ளே வாருங்க எப்படியான எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே வாருங்க, அந்தர் ஆகியே கம் இன் சைடு. சரியா, கம் இன் சைடு அந்தர் ஆகியே உள்ளே வாங்க. இதுக்கு என்ன அரபிக்? தால் தாக்கல், தால் தாக்கல். சரியா, தால் கம் தாக்கல் இன்சைடு. சேச்சம்பல் தால் தாக்கல் கம் இன்சைடு கரெக்டாக வருது. சரியா, தால் தாக்கல். ஓகே, சரி. அப்போ அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம். எப்படி கேட்குறோம் தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா. சரியா, உனக்கு தெரியுமா தெரியாதா, டு யூ நோ ஆர் நாட், தும் ஜான்தா யா நஹி, தும் ஜான்தா யா நஹி, உனக்கு தெரியுமா தெரியாதா, டு யூ நோ ஆர் நாட். இதுக்கு என்ன அரபிக்? தாரஃப் வ ல, தாரஃப் வ ல. சரி, தாரஃப்னா யூ நோ, அதுக்கு ஆன்சர் வந்து அரஃப்னா நோ, தாரஃப்னா யூ நோ, வா லன்னா ஆர் நாட். அதான் அந்த வாங்கிற அந்த ஒத்த எழுத்துக்கு மீனிங் வந்து ஆர் ல நாட். அப்போ வா லன்னு சொன்னால் ஆர் நாட். இப்போ தாரஃப் வாலன்னு சொன்னால் யூ நோ ஆர் நாட். சரியா, நம்ம வந்து லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்காங்கல்ல, அதை கொஸ்டின் வேர்டாக மாத்திரம் அந்த டூங்கிற வேர்டை ஃபஸ்ட்டில் சேர்த்து டு யூ நோ ஆர் நாட்னு சொல்கிறோம். சரியா, புரிஞ்சுதா? கொஸ்டின் மார்க் வந்திருக்காங்கல்ல, நம்ம அந்த டூவை சேர்த்து டு யூ நோ ஆர் நாட்னு சொல்கிறோம். சரியா, புரிஞ்சுதா? அப்போ தாரஃப் வால டு யூ நோ ஆர் நாட், உனக்கு தெரியுமா தெரியாதா, தும் ஜான்தா யா நஹி. சரியா, ஓகே. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறான்னா, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். சரியா, எனக்கு தெரியாது அது எப்படி சொல்லுவான்? சரியா, இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இல்லை எனக்கு தெரியாது. சரியா, அது எப்படி சொல்லுவான்? இல்லை எனக்கு தெரியாது, நோ ஐ டோன்ட் நோ, நஹி மே நஹி ஜான்த, நஹி மே நஹி ஜான்த, நோ ஐ டோன்ட் நோ, இல்லை எனக்கு தெரியாது. ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அனமா அரஃப், அந்த ல தான் நோ. சரியா, அடுத்தால அன ஐ மா அரஃப், ஆரஃப்னா நோ, ஐ நோ, மா அரஃப்னா ஐ டோன்ட் நோ. கரெக்டாக புரிஞ்சுதா? லேன்னு சொன்னால் நோ, அனன்னா ஐ, ஆரஃப்னா நோ, மா அரஃப்னா டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. சரியா, புரிஞ்சுதா? அப்போ நோ ஐ டோன்ட் நோ, நஹி மே நஹி ஜான்த, இல்லை எனக்கு தெரியாது கரெக்டாக வருது மீனிங். ல ஆனா மா அரஃப். சரியா, ல ஆனா மா அரஃப். ஓகே, சரி. அடுத்தால வந்து ஒரு வேர்டு என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஆள் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து என்னத்தில் கோபத்தில் கேட்குறோம்னா, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே, தும்னே கியா போலா, வாட் டிட் யூ சே, தும்னே கியா போலா, நீ என்ன சொன்ன. அதுக்கு என்ன அரபிக்? ஷூ குல்த். சரியா, ஷூ குல்த், ஷூ குல்த், ஷூ வாட், குல்த் டிட் யூ சே. சரியா, குல்த்துங்கிறதுல அதான் அந்த இப்போ லாஸ்ட்டில் வரக்கூடிய இத்து பாஸ்டன்ஸ் வருது, அதனால் டிட் யூ சே அது குல்த்துங்கிறது. சரியா, அப்போ ஷூ குல்த்துன்னு சொன்னால் வாட் டிட் யூ சே, வாட் டிட் யூ சே, தும்னே கியா போலா, நீ என்ன சொன்ன. சரி, அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, எனக்கு புரியலைன்னு சொல்கிறோம். எனக்கு புரியலை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், மே நஹி சம்ஜா, மே நஹி சம்ஜா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை. எது அந்த ஷூ குல்த்துன்னு கேட்குறோம்ல, அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியலைங்கிறோம், அவன்கிட்ட சொல்கிறோம் நம்ம. சரியா, நீ என்ன சொன்ன, எனக்கு புரியலை, நீ என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரியா,
அதான் நம்ம இப்போ தனியாக சொல்கிறோம். அதுக்கு என்ன மெயினாக அர்த்தம் அரபிக்குன்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுக்கு என்ன அரபிக்? எனக்கு புரியலை, மே நஹி சம்ஜா. இதுக்கு என்ன அரபிக்? ல அஃப்ஹம். சரியா? ல அஃப்ஹம். அஃப்ஹம்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ல அஃப்ஹம்னு சொன்னால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த லா தான் டோன்ட். சரியா? அந்த ஃபஸ்ட்டில் ஃபஹம்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட், அஃப்ஹம்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அப்போ ல அஃப்ஹம்னு சொன்னால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், மே நஹி சம்ஜா, எனக்கு புரியலை. சரி, அடுத்தால என்ன சொல்கிறோம் தெரியுமா? அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. டோன்ட் சே லைக் தட், ஐ சா மத் போலோ. டோன்ட் சே லைக் தட், ஐ சா மத் போலோ. அப்படி சொல்லாதே. அதுக்கு என்ன அரபி? ல தக்குல் கித. சரியா? ல தக்குல் கித. ல தக்குல் டோன்ட் சே. தக்குல்னா சே, ல தக்குல்னா டோன்ட் சே, கிதன்னா லைக் தட். சரியா? அப்போ ல தக்குல் கிதன்னு சொன்னால் டோன்ட் சே லைக் தட், ஐ சா மத் போலோ. அப்படி சொல்லாதே. கரெக்டாக? ஓகே. சரி, யாருக்காவது வந்து ஸ்போக்கன் அரபி கிளாஸில் சேர்ந்து படிக்கணும்னா, நான் ஸ்போக்கன் அரபி கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் கிளாஸில் சேர்ந்து படிக்கலாம். அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் அரபிக்கு வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஸ்போக்கன் மட்டும் இல்லை, அரபிக் லாங்குவேஜ் வந்து ரீடு பண்ணுறதுக்கு படிக்கலாம், அரபிக் லாங்குவேஜ் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண படிக்கலாம். சரியா? ஓகே. அப்படி ஜாயின் பண்ணணுன்னா, கிளாஸில் சேர்ந்து படிக்கணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, மாஸ்லாமா.